சைனீஸ் நியூ இயர் அப்போ கிட்டத்தட்ட 6-7 மாசமா ஷோவானை பார்க்காம இருந்த ஹீரான் அன்னைக்கு கண்டிப்பா ஷோவானை பார்த்தே ஆகணும்ட்டு ஷோவானோட சொந்த ஊருக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ தூரமா இருந்து வர ஷோவானை பார்க்குற ஹீரான் அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓடி போய் ஷோவானை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லையா ஷோவான்? என்ன தேடிலாம் வந்து பார்க்க மாட்டியா நீ? நான் தானே உன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்தேன், அதுக்கப்புறம் என்னை விட்டு போக கூடாது, என்ன ஆனாலும் என் கூட இருக்கணும், வந்து பார்க்கணும்லாம் உனக்கு தோணல அப்படி இப்படின்னு எமோஷனலா பேசி ஷோவானை கட்டி பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஷோவானோ, ஹே பொண்ணே, நீ படிக்க போறேன்ட்டு தெரியும், அதனால படிக்கிற எதுக்கு தொந்தரவு பண்ணணும்ட்டு தான் நான் பேசாம இருந்தேன்னு சொல்ல, ஆஹா காரணம்லாம் சொல்லாதப்பா, சண்டை போட்டு போனா திரும்பி வந்து பேசணும், அப்படியே எனக்கு என்னன்னு விட்டுறக்கூடாது, புரியுதா அப்படின்ட்டு. சரி நான் 2 நாளா நல்லாவே தூங்கவே இல்லை ஷோவான், எனக்கு தூக்கமா வருது, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்டு ஷோவானோட அம்மாவெல்லாம் பார்க்காம வீட்டுக்கு வந்த வேலையா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சாயந்தரமானோன்னு தூங்கி எழுந்தோன்னு ஷோவான் அவங்களுக்கு மாட்டி விட்டு கோட்டை ஸ்மெல் பண்ணி, ஆஹா இந்த ஸ்மெல் 6-7 மாசமா மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷோவானோட அண்ணன் பொண்ணு உள்ள வராங்க. ஹே பாப்பா, நீயும் இங்க தான் இருக்கியா? நியூ இயர் லீவுக்கு வந்திருக்கியான்னு கேட்டா, என்ன நீங்க என்ன ஏற்கனவே பார்த்த மாதிரி பேசுறீங்க? ஓஹோ, நீங்க என்னோட அக்காவை பார்த்திருப்பீங்க போல, நான் அவளோட தங்கச்சி, அவ அம்மா கூடவே இருக்கிறேன்ட்டா, நான் தான் பாட்டி கூட இருக்கிறேன்ட்டு இங்க வந்தேன். சரி வாங்க கீழே உங்களை பாட்டி சாப்பிட கூப்பிட்டாங்கன்ட்டு கீழே கூப்பிட்டு வந்து ஹீரானுக்கு வகை வகையா சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரானோ, ஏ ஷோவான், இந்த வயசுலயும் உங்க அம்மா இவ்வளவு சமைச்சிருக்காங்களான்னு கேட்டா, அடியே இதெல்லாம் உனக்காக நான் சமைச்சது, அன்னைக்கு கடைசியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனா சாப்பிடாம போனவ தானே நீ, அன்னைக்கே டிசைட் பண்ண உன்னை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய சமைச்சு தரணும்ட்டு, நல்லா சாப்பிடுன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தா ஷோவானோட அம்மா சாப்பிடாம ஹீரானியே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரானோ, என்னடா அவங்க அம்மா என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன அவங்க கிட்ட என்னன்னு சொல்லி வச்சிருக்கடான்னு கேட்டா, அவங்க அம்மா மருமக அழகா இருக்காப்பான்றாங்க. ஹீரானுக்கோ அவங்க என்ன பேசுறாங்கன்ட்டு ஒண்ணுமே புரியல, ஏன்னா சிட்டில வேற மொழி பேசுறாங்க, எங்க கிராமத்துல வேற மொழி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பாப்பா கிட்ட, ஹே பாப்பா, ஷோவான் உன் பாட்டி கிட்ட என்ன என்னன்னு சொல்லி வச்சிருக்கான்னு கேட்டா, ஷோவான் அந்த பாப்பாக்கு கண்ணை காட்டி தங்கச்சின்னு சொல்லுன்றான். ஆக்சுவலா அவன் கட்டிக்க போற பொண்ணுன்னு தான் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் ஹீரான கொஞ்சம் வெறுப்பேத்தலாம்னு சிஸ்டர்னு சொல்றான். என்னது சிஸ்டரா? ஹே ஷோவான், நீ இவளுக்கு கண்ணை காட்டுறத நான் பார்த்துட்டேன், நான் என்ன உன்னோட சிஸ்டராடா, செம்மடி வாங்குவ. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நானும் நல்லா தூங்கி எழுந்துட்டேன், அதனால உன் ஊர்லயே உனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போன்றாங்க. ஷோவானோ, ஹே இந்த நேரத்துல எல்லாம் செம்மையா குளிரும்னு சொன்னா, ஆஹா எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்ன நீ இப்ப வெளியே கூட்டிட்டு போகணும்னு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு ஷோவானும் அவங்கள மலைக்கு மேல கூட்டிட்டு வந்தா அந்த நேரம் பார்த்து ஹீரானோட அம்மா கால் பண்றாங்க. அங்க வர டவரே இல்ல, நான் இது வரைக்கும் ஒரு நியூ இயருக்கு கூட அம்மாவை பிரிஞ்சு இருந்தது இல்ல ஷோவான்ன்றாங்க. ஷோவானும், அப்புறம் ஏண்டி அவங்கள பார்க்க போகாம என்ன பார்க்க வந்துன்னு கேட்டா, உன் கூட இருக்கும் போதும் எனக்கு என்னோட அம்மா கூட இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஷோவான், அதனாலதான் ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவை பார்க்க போலாம்ட்டு கிளம்பி வந்துட்டேன்றாங்க. அப்புறம் ஷோவான், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், எனக்கு ஏதாச்சும் ஆகி நான் சீக்கிரமா செத்துட்டேனா நீ உன்னோட பழைய லவ்வரை மறந்த மாதிரி என்னையும் சீக்கிரமா மறந்துடுவியாடான்னு கேக்குறாங்க. ஹீரான், வாயை மூடிக்கோ, நான் உன் கூட டெம்பரரியா இருக்கணும்ட்டுலாம் நினைக்கல, உன் கூட என் லைஃப் ஃபுல்லா வாழணும்ட்டு ஆசைப்படுறேன்றான். அப்படியா, அப்ப இப்ப எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கேக்குறாங்க. ஹீரான், நம்ம வெளியே இருக்கோம், வெளியில நாகரிகமா இருக்கணும்னு சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா இப்ப ஒரு முத்தம் வேணும்னு கேட்டோன்னே ஷோவானும் ஓடி வந்து ஹீரானை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்து ஒரே ரொமான்ஸ் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கி காலையில விடிஞ்சோன்னு ஹீரான் அந்த ஊரோட பாரம்பரிய ட்ரெஸ், அதாவது ஷோவானோட அம்மா ட்ரெஸ் பண்ணி இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுல நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்ட்டு ஷோவானோட அம்மாவை பார்க்க கீழே வராங்க. அப்ப அவங்க ஹீரானுக்கு அவங்க கையில போட்டு இருந்த ஒரு வளையல கலட்டி ஹீரானுக்கு போட்டு விட்டுறாங்க. இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க ஷோவான், அம்மா என்னமா வளையல் போடுற சம்பிரதாயம் எல்லாம் 2 பேர் வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்களை வச்சு தானே பண்ணணும், ஹீரானோட வீட்டுல என்னை பத்தி யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது, நீங்க என்னன்னா இப்பவுமே எடுத்து போட்டு விட்டுட்டீங்க, அட வாய மூடுறா, அதான் நான் இருக்கேன்னு, என்ன உனக்கு வயசு திரும்புதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, 40 வயசு ஆகுது, ஒழுங்கு மரியாதையா அவ வீட்டுல போய் பேசி சீக்கிரமா கல்யாணம் பண்ணி எனக்கு பேரம்பேத்தி கொடுன்றாங்க. அதை கேக்குற ஹீரானோ, என்னடா உங்க அம்மா நம்மளை விட ஃபாஸ்டா இருக்காங்க, ஆனா அவங்க சொல்றதும் நல்லா தான் இருக்கு, ஏன்னா எங்க வீட்டுல வந்து பேசுறியான்னு கேக்குறாங்க. ஷோவானோ, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் இப்பவுமே கூட வரேன்றான். ஆசைதான், சரி சரி நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரான் அந்த குட்டி பாப்பா கிட்ட, ஷோவான் என்ன இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி இன்னொரு அக்காவையும் கூட்டிட்டு வந்து உன்னோட பாட்டி கிட்ட காமிச்சானு கேக்குறாங்க. அந்த குட்டி பாப்பாவோ, எனக்கு தெரியாதக்கா, நான் அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன், ஆனா என்னோட அக்கா பாத்திருக்கா, அவங்க செம்ம அழகா இருப்பாங்கன்ட்டு சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எல்லாமே கேட்ட ஹீரானுக்கு நைட்டு தூக்கமே வரல, என்னடா செம்ம அழகா இருப்பாளா, நம்மளோட அழகா இருந்திருப்பாளோ அப்படின்ட்டு தூக்கமே வராம மேல வந்து ஷோவானை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு காலையில விடிஞ்சோன வீடு ஃபுல்லா என்னமோ தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாப்பா, என்னக்கா தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல அந்த அக்கா என்னோட அழகா இருப்பாங்கன்ட்டு சொல்லி சொன்னதா சொன்னா, அதான் எவ்வளவு அழகா இருக்கா, அவ போட்டோ ஏதாச்சும் இருக்கான்ட்டு தேடிட்டு இருக்கான்றாங்க. அப்ப இந்த பாப்பா ஒரு ஆல்பம் எடுத்துட்டு வந்து ஹீரான் கிட்ட கொடுத்து, இதுலதான் அவங்க போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருந்தாரு, ஆனா இங்க வந்து முதல் வேலையா அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போய் எரிச்சிட்டாருன்றாங்க. அதை கேட்கிற ஹீரானோ, ஷோவான் நமக்காக இவ்வளவு பண்றான், நாம் இந்த நோயில இருந்து திரும்பி மீண்டு வரணும், நெகட்டிவா இருக்காம பாசிட்டிவா யோசிக்கிறான், எப்பயும் ஷோவானை நாம தனியா விட்டுறக்கூடாது, நாம தான் அவனை பார்த்துக்கணும்ட்டு பாசிட்டிவா நினைச்சு அன்னைக்கு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரானுக்கு அங்க இருந்து கிளம்ப மனசேல இருந்தாலும் அவங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்கன்றதுக்காக கிளம்புறாங்க. அப்போ ஹீரான் திரும்பி ஓடி வந்து ஷோவானை கட்டி பிடிச்சி, நான் லூசு மாதிரி உன்னை விட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீ என்னை விட்டு போயிடாத ஷோவான், எப்பயும் என் கூடவே இருன்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற ஷோவான் அவங்க நெத்தில முத்தம் கொடுத்து, என் லைஃப்ல இருக்க கடைசி பொண்ணு
நீ தான், நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், பயப்படாம தைரியமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான்.